ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா திருக்குறளில் சில டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஸாக இன்னும் 9 டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கனை பூசல் தரும். நம்ம வந்து அன்பை மறைத்து வைக்க முடியாது. அன்புடையவர்கள் மீது வந்து நம்ம வந்து கண்ணீர் வழியாக அதை வந்து வெளிப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிரியருக்கு. அன்பில்லாதவங்க வந்து அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பிடுங்குவாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க வந்து தம் உயிரும் அவங்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. உயிருக்குடலுக்கு எப்படி தொடர்பு இருக்கோ அது போல நம் வாழ்க்கைக்கும் அன்புக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு, அவ்வளோ தொடர்பு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பினும் ஆர்வம் உடைமை அது சூணும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு பிறரிடம் அக்கறையை ஏற்படுத்தும், அந்த அக்கறை வந்து நல்ல நட்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புடன் வாழ்பவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அறத்திற்கே அன்புச்சார் என்பை அரியர் மரத்திற்கும் அக்தி துணை. அன்பு வந்து அறத்திற்கு மட்டும் துணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. தீமையை தவிர்க்கவும் அன்பு வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க. என்பிலாதனை வேல் போல காய்மை அன்பிலாதனை அறம். எலும்பு இல்லாத புழுவை எப்படி வேல காய வைப்பது போல அது போல அன்பில்லாதவர் அறம் வந்து துன்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வான்பற்கண் வற்ற மறந்தலின் தற்று. மனதில் அன்பு இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பரண்ட பாலைவனத்துல வந்து ஒரு மரம் வந்து தவிச்சிட்டு நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புறந்துரும் பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகந்துருப்ப அன்பில்லா இருக்கு. உடலில் வந்து உறுப்புகள் இருந்தாலும் உள்ளத்துல வந்து அன்பு இல்லைன்னா அவ இருந்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திவார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்புடன் வாழ்வது வந்து உண்மையான உயிர் வாழ்வு. இல்லாதவங்க வந்து ஒரு எலும்புக்கு வந்து உடம்பு தோல் போர்த்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கல்வி. ஓகேங்களா? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு இருக்கோமோ அதை வந்து தெளிவா கத்துக்கணும். கற்ற பிறகு வந்து அதை நம்ம கல்விக்கு ஏற்ப நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு வந்து 2 கண்கள் போடல. கல்வி வந்து வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடையார் என்பார் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கற்றவர்கள் வந்து உண்மையிலே அவங்களுக்கு 2 கண்கள் இருக்கு, கல்லாதவர்களுக்கு வந்து கண்கள் இருந்தும் புண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து புண்கள். உப்பா தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தை புலவர் தொழில். அறிஞர்களை வந்து சந்திக்கும் போது மகிழ்ச்சியுடன் கூடும். அவங்கள வந்து விட்டு பிரியும் போது எப்போது சந்திக்கிறோம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இயல்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவர். இப்போ வந்து பணக்காரங்க வந்து படிக்கல, ஆனா அவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா செல்வம் இருக்கு. அவங்க கிட்ட செல்வம் இருந்தும் படித்தவர்களை விட அவங்க வந்து கீழானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தொட்டானை தூரும் மணற்கினி மாந்தருக்கு கற்றானை தூரும் அறிவு. மணலில் வந்து தோண்ட தோண்ட நீர் உருவது போல நூல்களை வந்து நம்ம கற்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. யாதேனும் நாட்டாமல் ஊறாமல் இன்னொருவன் காந்துனையும் கல்லாதவாறு. இது 2ம் ஒன்னே இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருவர் வந்து அவங்களோட பிறவியில கற்ற கல்வி வந்து அவங்களோட ஏழு பிறவிக்கும் அது வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க. தாமீன் புரிவது உலகின் புறகண்டு காலொருவர் கற்றறிந்தார். தாம் கற்ற கல்வி வந்து உலகம் இன்பம் பெறுவதைக் கண்டு கற்றறிந்தவர்கள் வந்து மேலும் கற்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு தோணுமா. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. ஒருவருக்கு வந்து கல்வி வந்து அழியா செல்வமாகும், மற்றவை வந்து அழியக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கூடா ஒழுக்கம். ஓகேங்களா? வஞ்ச மனத்தன் பாடிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தை நகும். ஒருத்தங்க வந்து அவங்க கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க வந்து இந்த உலகத்தை ஏமாத்துறாங்க இல்லைங்களா, வஞ்சக்காரங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட அவங்க உடம்புல இருக்கல இல்லைங்களா
கலந்துள்ள நிலம், நீர், தீ, காற்று, வெளி இது 5 பூதங்களும் வந்து அவங்கள பார்த்து அதுங்களே சிரிக்கும், தமக்குள் சிரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வானுயிர் தோற்றம் எவன் தன்னெஞ்ச தானறி குற்றப்பணி. அவனோட மனசுக்கு அது வந்து தப்புன்னு தெரிந்தும் அதை செய்பவர் தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பூட்டி வைக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பேற்றம் புலியின் தோல் போர்த்தும் மேன் தற்று. மனதை வந்து அடக்க முடியாம யார் பூட்டி கொள்றாங்களோ அவங்க வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பொசு வந்து புல் மேயும் போது புலியோட தோல் போர்த்து கொண்டு மேய்மது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. தவமறைந்த தள்ளாவை செய்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, தவமறைந்து அல்லாவை செய்தல் புதல் மறைந்து வீட்டுவான் புல் ஜிமில் தற்று. ஒருத்த வந்து புதர்ல வந்து ஒளிஞ்சு கொண்டு பறவைகளை வந்து வேட்டையாடுறதுக்காக இருப்பான், அவனும் தப்பு செய்யறான் தானே. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் இதற்கும் வேறுபாடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் என்பார். படிற்றொழுக்கம் எற்றெற்றின் ரேதம் பலவும் தரும். இத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகை விட்டு விட்டதாக பொய்க்கூறி உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வரின் வன்களாரில். உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. வெளி தோற்றத்துல பார்க்கும்போது அவங்க குன்றிமணி போல் சிவப்பாக இருப்பாங்க, ஆனா உள்ள பார்க்கும்போது அவங்க வந்து முனை போல் அப்படியே குத்துற மாதிரி, ஓகேங்களா, மனம் படைத்தவர்களாக உலகில் இருப்பாங்க. ஒருத்தவன் நம்மளை வந்து திட்டுவாங்க இல்லைங்களா, குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா. மனத்து மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைத்தொழுகும் மாந்தர் பலர். நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மனத்தாது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். நீருக்குள் வந்து மறைந்து கொள்வது போல மாண்புடையார் என்னும் பெயருக்குள்ள தம்மை வந்து மறைத்து மாசுடையவர் பலர் இந்த உலகில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கனைக்குடிது யாழ்கூடு செவ்வி தாங்கு அன்ன வினைப்படு பால் கொள். நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வழி தோன்றும் யாழ் இனிய இசை பயக்கும். அது போல வந்து மக்களுடைய பண்புகள் வந்து அவங்க செயலால மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மலித்தாலும் நீட்டாலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகத்தாரின் பழிப்புக்கு அவங்களோட பழிக்கு உள்ளாக்கும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை முட்டையெடுத்து கொண்டு சுடை வளர்த்து கொண்டு குலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்ற விதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்த வந்து என்னதான் எல்லாமே தப்பெல்லாம் பண்ணிட்டு அவனோட தப்பை வந்து திருத்திட்டா அப்படின்னு சொல்றதுக்காக அவன் வந்து இந்த விஷயம்லாம் செஞ்சேன்னா அவன் வந்து ஒரு ஏமாற்ற விதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கல்லாமை. அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூலின்றி கூட்டி கொழல். நம்ம கிட்ட இவ்வளோ நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கு கட்டம் போட்டு கொள்ளல் இசகாட்டன் விளையாட்டுவதை போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதன் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதன் பெண் காமுற்றது. கல்வி இல்லாதவங்க வந்து சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மயல் கொள்வது ஒப்பானது. ஓகேங்களா. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கற்றவர்கள் முன்னிலையில் ஏதாவது பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லாதன் ஒட்பாங் கலியா நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். கல்வி கற்றாதவனுக்கு வந்து இயற்கை அறிவு தந்தாலும் கூட அவனை வந்து கல்வியில் இருந்து சிறந்தவன் என்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லா சோர்வு போடும். கல்வி அறிவு இல்லாதவங்களோட தங்களை விட பெரிய பேதைகள் யாரும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக போலி வேடம் போடுவாங்க. ஆனா கற்று தேர்ந்த அறிவுடையவங்க வந்து அவங்க வந்து அந்த
ஆனால் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் வந்து அவங்க பேசும்போது அவங்க அவங்க உரையாடும் போது அவங்க போட்டிருந்த வேடம் கூட கலைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, உளரென்னும் மாத்திரையார் அல்லல் பயவாக கலரணையார் கல்லாதவர். கல்லாதவர்களை வந்து கலர் நிலத்துக்கு கூப்பிடுவது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பார்த்தோம்னா, அங்க வெறும் வந்து நடைப்பிணங்களே அப்படின்னு சொல்றாங்க. நுண்மான் நுழைப்புலாம் மெல்லான் எழினலம் மண்பான் புனைப்பாவையற்று. அழகா தோற்றம் மட்டும் இருந்தா ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பார்கள். கண்ணை கவரும் மண் பொம்மை போன்றவரே அப்படின்னு சொல்றாங்க. நல்லார்கான் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கான் பட்ட திரு. முட்டாள்கள் வந்து குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை மட்டுமே. முட்டாள்களை வந்து அவங்க கிட்ட செல்வம் அதிகமா இருக்கும். ஆனா நல்லவர்கள் வந்து அவங்க வறுமையில இருந்தாலும் அவங்க கிட்ட பார்த்தோம்னா அதிக துன்பம் இருக்கும். ஆனா அவங்க புத்திசாலியா இருப்பாங்க. ஓகேங்களா. மேற்பிறந்த ராயனும் கல்லாதவர் கீழ்பிறந்தாங் கற்றாரணை திளர்பாடு. கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இளங்கோடு மக்கள் அணையார் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். மனிதருக்குள் விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமை இருக்கோ அதே அளவு வந்து அறிவு நூல்கள் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோன்மை ஓர்ந்துக்கண் ஓர்ந்து கண்ணோட திரை புரிந்தியார் மாட்டும் தேர்ந்து செய் வக்தே முறை. குற்றம் என்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம நடுநிலையா நிற்கணும். தவறாமல் மாறுபடுவதே நீதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. வானோக்கி வாழும் உலகெங்கும் மன்னவன் காணோக்கி வாழும் குடி. உலகில் வந்து எந்த உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுதோ அது போல வந்து நாட்டின் குடிமக்களுக்கு வந்து நல்லாட்சி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கூழ். ஒரு அரசன் வந்து செங்கோன்மை தான் அவங்களோட நூலுக்கு அறவழி செல்வழியாகவும் அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. குடிதழிய கோலாட்சி மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு. குடிமக்களை வந்து அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசு வந்து அடிச்சுவட்டை நானிலமும் போற்றி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயல்புலி கோலச்சும் மன்னன் நாட்டா பெயலும் விளையும் தொக்கு. நீதி வலுவாமல் நீதி வந்து கரெக்டா ஒரு அரசு நாட்டில் இருக்குமோ அது வந்து பருவ காலத்திலையும் தவறாமல் அந்த நாட்டில் மழை பெய்யும் விளைச்சலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேலென்று வஞ்சி தருவது மன்னவன் கோலோத்தும் கோடா திணின். ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது அப்படின்னு பார்த்தோம்னா பகைவரை வீழ்த்துவது மட்டுமல்லாம குடிமக்களை வந்து வாழ வைக்கும் வளையாத செங்கோல். ஓகேங்களா. இறை காக்கும் வையகமும் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாகச் செய்யும். நீதி வலுவாமல் எந்த அரசு இருக்கோ அது வந்து நீதியை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசு வந்து நீதியை காப்பாற்றும். என்பதுதான் ஓரா முரர செய்ய மன்னவன் தன்பத்தான் தான் கெடும். ஆடம்பரமாக நீதி வழங்காம இருந்தோம்னா அது வந்து அந்த அரசு வந்து பார்த்தோம்னா தாழ்ந்த நிலையடைந்து தானே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. குடிப்புறங்காத்தோம்பி கற்றங்கடிதல் வடுவன்று வேந்தான் தொழில். குடிமக்களை வந்து பாதுகாத்து துணை நிற்கும் அந்த அரசன் வந்து குற்றம் செய்யாதவர்கள் ஆயிரம் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசனின் கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. காலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். கொலை முதலிய கொடுமைகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அரசு வந்து தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பயிர்களும் பயிர்கள் கிட்ட இருக்கிற கல்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி பளிச்சுன்னு இந்த நாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பண்புடைமை என்பதத்தால் எய்தல் எளித்தென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வடிக்கு. எல்லாரிடமும் நம்ம வந்து இனிமையா பழகினா வந்து பண்புடையார் அப்படின்ற சிறப்பு நம்மளுக்கு எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவரனும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையாமை நல்ல குடியிருப்பு. அன்புடையவராக இருப்பதும் நல்ல பண்புகளை கொண்ட கொடுப்பதில் பிறந்திருப்பதும் பண்புடைமையின் அடையாளங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உருபொருத்தல் மக்களொப்ப அன்றல் வெறுத்தக்க பண்புத்தல்
பண்புத்தல் ஒப்பந்தம் ஒப்பு. மனிதர்களின் தோற்றம் வந்து பார்த்தோம்னா ஒன்று போல் இருப்பது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒற்றுமை நல்ல பண்பு வந்து ஒத்திருப்பது சிறந்த ஒற்றுமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலக. நேர்மையும் நன்மையும் கண்டு பிறருக்கு உதவும் பண்பு யாருக்கு இருக்கோ அவங்க வந்து விரும்பி போற்றும். இந்த உலகம் வந்து அவங்கள விரும்பி போற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நகையிலும் எண்ணாத இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு. நேர்மையும் நன்மையும் கொண்டு விளையாட்டாக நம்ம வந்து ஒருவரை வந்து இழிந்து பேசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து துன்பம் தரும். அப்படி வந்து துன்பம் அடைந்து நடப்புறவங்கக்கிட்ட பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது என்றில் மண்புக்கு மாய்வது மண். உலகம் வந்து பண்புடையவர்களை பார்த்து இயங்கி வரும், ஆனா அது இல்லைன்னா மண்ணோட மண்ணை அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறிவில் வந்து மிக கூர்மையானவர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்கிடையே நல்ல பண்புகள் இல்லாதவர்கள் மரத்தை போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. நண்பாற்றர் ஆகி நயமிலா செய்வார்க்கும் பண்பாற்றர் ஆதல் கடை. நம்மிடம் வந்து நட்பாக இல்லாமல் தீமை செய்பவர்களிடத்தில் பண்புடன் நடந்து கொள்வது சிறந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க. நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். மற்றவர்களோடு கலந்து பழகவும் மகிழ்ச்சியாக பேசவும் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த பெரிய உலகமே பகலில் இருள் இருப்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழந்திருந்தற்று. பண்பில்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் அப்படின்னா அது வந்து பயனளிக்காது, ஆனா நல்ல பால் களத்தின் குற்றத்தால் திரிவது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நட்பாராய்தல். ஓகேங்களா. நாடது நட்டலின் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால் பவருக்கு. நம்ம வந்து ஆராயாம பாராம வந்து தீய நட்பு வந்து கொள்ளாம நட்புல வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆரந்தாய்ந்து கொள்ளாதன் கேண்மை கடைமுறை தான் துயரம் தரும். திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பு வந்து கடைசியில் ஒருவருக்கு சாவு வந்து இருக்கும், அந்த அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. குணனும் குடிமையும் குற்றமும் கொன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. குணமென்ன குடியிருப்பு எத்தகைய குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் இவை அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நட்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிப்பிறன் தான் கண் பழிநானு வானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு. பழி வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நட்புக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும். அலச்சொல்லி அல்ல திடித்து வழக்கறிய வல்லர் நட்பாய்ந்து கொளல். ஒருத்த வந்து தவறு செய்கின்றா அப்படின்ட்டு கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவரின் நட்பையை பார்த்து தெளிவான நட்பாக என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞாரை நீட்டி அளப்பதோர் கோல். தீமை வந்தாலும் அதுல வந்து ஒரு நன்மை இருக்கு, அந்த தீமை தான் நண்பர்களை வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஊதியம் என்பதொருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் வந்து அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ளார்க்கு உள்ளஞ்சிறுகுவ கொள்ளார்க்க அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு. ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகி போற அந்த நட்பும் நினைத்து பார்க்காமலே அவங்க கிட்ட இருந்து தூரத்துல போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கெடுங்காலை கைவிடீர் கேண்மை அடுங்காலே உள்ளினும் உள்ளஞ்சுடும். ஒருவர் வந்து கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்கு கேடு வந்த நேரம் கூட கைவிட்டு ஒதுங்கி விட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவர் நெஞ்சத்தை சுற்று நொசுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுவக மாசற்ற கேண்மையொன்றீத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. மனசுல மாசு அழுக்கு இல்லாம எந்த நண்பர்கள்
இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம நட்பாக எடுத்துக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து விலை கொடுத்தாவது தூரத்தில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறங்கூறாமை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புறங்கூறாமை. ஓகேங்களா. அறங்கூறான் நல்ல சேனும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அறநெறியை போற்றாமலும் அவளில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சில மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அதே அவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்க பத்தி நம்ம தப்பா பேசாம இருந்தாலே அதே அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அறநிலையே எல்லாவை செய்தலின் தீதே புறநிலை இப்பொய்த்து நகை. ஒருவரை நேரில் பார்க்கும்பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவங்க இல்லாதப்போ வந்து அவங்க மேல பழி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற காரியங்களை செய்வது வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க. புறங்கூறி பொய் தூயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும். கண்ட இடத்துல ஒன்றும் காணாத இடத்துல இன்னொன்னும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்கள் வந்து உயிர் வாழ்வது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணின் கண்ணார் சொல்லினும் சொல்லக்க முன்னின்று பின்னோக சொல்ல. நேருக்கு நேராக வந்து நம்ம குறைகள் யார் கடுமையாக சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் பின் விளைவுகளை வந்து எண்ணி பார்க்காம நேரில் இல்லாதப்போ ஒருத்தரை தப்பா கூறுவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். ஒருவன் வந்து பிறரை பற்றி புறம் பேசுறப்போ அந்த சிறுமை தன்மை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். ஒருத்த வந்து மற்றவங்களை பற்றி எப்போ வேறவங்கக்கிட்ட பழி சொல்கிறானோ அவன் வந்து ரொம்ப கொடுமையானவன், அவன் மீது அவன் மேலேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பார் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றவர். நம்ம கிட்ட நல்லாதான் பழகுவாங்க, ஆனால் வந்து நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணியார் குற்றம் முந்துற்றும் மரபினார் எண்ணெய்க்குள் எதிலார் மாற்று. நெருங்கி பழகியவர்களின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் வந்து அப்படிப்பட்ட அவங்க கிட்ட நம்ம பழகாமலே பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அறநோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சொல் சொல்லுரைப்பான் புரை. ஒருவரில் வந்து நம்ம நேரில் இருக்கும்போது நேரில் இல்லாத போது அவங்க மேலே பழிச்சொல் கூறுவாங்க இல்லைங்களா, அவன் வந்து இவனை சுமப்பதும் அறமே அப்படின்னு சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தாங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஒருத்த வந்து பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்க்காமலேயே புறங்கூறும் பழக்கம் போகும். அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதனால நிம்மதியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஒருத்த வந்து எப்போ அவன் சொல்றதும் மற்றவங்க பத்தி சொல்றதும் குற்றம்தான் அப்படின்னு எண்ணி பார்க்குறானோ அவன் வந்து மற்றவங்க பத்தி சொல்லாம இருப்பான். அப்போதான் அவங்க வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருக்குறள். செல்வன் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் முலாம். கொடிய உள்ளம் கொண்ட இளி மக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனா அந்த செல்வம் வந்து அருட்செல்வத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. நல்லாற்றின் நாடி யாருள்ளால் பல்லாற்றல் தேரினும் அக்தி துணை. நம்ம வந்து பழி வாங்கலாம், பல வழிகளில் வந்து ஆராய்ந்து கண்டாலும் அருள் யார்கிட்ட இருக்கோ அவங்கள வந்து வாழ்க்கை துணையை விளங்கும் நல்வழி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர் வந்து அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உலக மாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுயிர் ரொம்பே அருளால் வாற்ற கில் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்தும் வந்து கருணை இருக்கும், அவற்றை காத்திடுவது நம் கடமை அப்படின்னு சொல்றாங்க. தமது உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அல்லால் அருள்வாக்கு. அல்லால் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கு மல்லல் ஞாலம் கரி. உள்ளத்தில் ஊறிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலும் என்பதற்கு காற்றாரின் இயக்கத்தில் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்றாகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லாவை செய்து ஒழுகுவார். அருளற்றவர்களாகிய தீமைகளை செய்து வாழ்பவர்கள் வந்து பொருளற்றவர்களாகவும் கடமை மறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பொருளற்ற பூப்பார் உருங்கள் அருளற்ற ஆற்றமற்ற ஆதல் அரிது. பொருள் வந்து அவங்க இழந்தவங்க வந்து அதை மீண்டும் தேடி பெறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அருளை இழந்தவர் இழந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 திருக்குறள் வந்து இதில் ஆட் ஆகலை. ஓகேங்களா. அந்த 2 திருக்குறள் பார்த்தீங்கன்னா தெரிலாதன் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதன் செய்யும் அறம். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா? அது போலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10வது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார்மே செல்லும் இடத்து. தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள்ல எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எல்லா டாபிக்ஸும் சிலபஸ் பேஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனல் அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.